கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அக்டோபர் மாதத்தில உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அருமையாய் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் 118 சங்கீதத்திலே காணப்படுகிறது. நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். 118 சங்கீதம் 15 வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்களை கர்த்தர் நேசிக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கீழ்ப்படிதலினாலே, அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்தை கர்த்தர் தம்முடைய கணக்கிலே எடுத்துக்கொண்டதினாலே நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த நீதிமான்கள் ஓடி சுகமாய் தங்கக்கூடிய அடைக்கலமாய் துருகமாய் கர்த்தர் நமக்கு காணப்படுகிறார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் கம்பீர சத்தம் இருக்கிறது, கொண்டாட்டம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. கர்த்தரை நம்பி அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நீங்கள் தங்கி இருக்கிற இடம், உங்கள் வீடு, உங்கள் ஆலயம், நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிற ஒவ்வொரு இடமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும், வெற்றியின் சத்தம் உண்டாயிருக்கும். தாவீதின் கூடாரத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். யோபுவிலே அங்கே நாம் வாசிக்கிறோம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று சொல்லி பரிசுத்தவான்களை வாழ்த்துகிற அந்த சத்தம் இருக்கு, பார்த்தீங்களா? அது மிக விசேஷமான காரியம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி, இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற கர்த்தர் தந்திருக்கிற இந்த கூடாரம், அது சரீரமாய் இருக்கலாம், நாம் தங்கி இருக்கிற வீடா இருக்கலாம், நம்முடைய ஆலயமா இருக்கலாம், நாம் வேலை பார்க்கிற ஸ்தலமா இருக்கலாம், நாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிற இடங்களாய் காணப்படலாம். அந்த இடங்களிலே கர்த்தர் கம்பீர சத்தத்தை உருவாக்குகிறார். அதுவும் இரட்சிப்பின் கம்பீர சத்தம், மீட்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அவர் தன்னுடைய கரத்தை கொண்டு நம்மை பிடிக்கிறார், பிடித்து நிறுத்துகிறார். வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவனுடைய கூடாரங்களின் முளைகள் உறுதியாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம், கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அவர் பிடி தளராது, அவருடைய இறுக்கம் உன்னை விட்டு விலகாது. நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற அந்த முளையின் அனுபவம். அது மாத்திரமல்ல, அந்த முளையிலிருந்து புறப்படுகிற கயிறுகள் அது அருந்து போவதில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது நம்பிக்கையை குறிக்கிறது. அவருடைய கை மாத்திரமல்ல, நம்முடைய நம்பிக்கை அதுவும் உறுதியா இருக்கும். ஒருவேளை கை விட்டுருச்சுன்னா, கயிறு எவ்வளவு உறுதியா இருந்தாலும், நம்பிக்கை எவ்வளவு உறுதியா இருந்தாலும் அது மோசம் போகிற காரியமாகத்தான் காணப்படும். ஆனால் இன்றைக்கு நல்ல வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். கர்த்தருடைய கூடாரத்திற்கு போகிற வரைக்கும், அழியாத அந்த கூடாரத்திற்கு போகிற வரைக்கும், சரீரமாம் இந்த கூடாரத்தையும், நம்முடைய தங்கியிருக்கிற வீடாகிய கூடாரத்தையும், சபையாம் கூடாரத்தையும், தேவ ஸ்தலத்தையும், நாம் தாக்கம் ஏற்படுத்துகிற இடங்களையும், நம்மை நம்பி இருக்கிற கூட்டங்களையும் கூடாரமாய் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துகிறார். அங்கே உறுதியான சந்தோஷம், உறுதியான சமாதானம் அங்கே காணப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறார். தம்முடைய கரத்தை நீட்டி உன் கூடாரம் உறுதியாயிருக்கும்படி பார்த்துக் கொள்ளுகிறார். உன் நம்பிக்கை அற்று போகாதபடிக்கு நீ அவர்களே நம்பிக்கை வைத்திருப்பாய் என்று சொன்னார். நிச்சயமாய் உன் சரீரத்திலும்
வெற்றியின் கம்பீர சத்தம். உன்னுடைய வீட்டில் வெற்றியின் கம்பீர சத்தம். உன்னுடைய ஆலயத்தில் வெற்றியின் கம்பீர சத்தம். நீ தாக்கம் ஏற்படுத்துகிற வேலை ஸ்தலமா இருக்கலாம், பள்ளி ஸ்தலமா இருக்கலாம், நீ எங்கே போனாலும் அங்கே வெற்றியின் கம்பீர சத்தம் காணப்படுகிறது. காரணம், கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய பராக்கிரமம் ஒன்றே போதும். தேவனுடைய பிள்ளையே, அக்டோபர் மாதத்துல அந்த உறுதியை நீ பார்க்க போகிறாய். அந்த சமாதானத்தை நீ பார்க்க போகிறாய். அவருடைய கூடாரங்களில் சுகத்தை காணப்போகிறீர்கள். கேதாரின் கூடாரங்களைப் போல உறுதியாய் நீங்கள் காணப்பட போகிறீர்கள். கூடாரங்களை குறித்து சொல்ல போனால், அது அந்த நாட்களிலே தோள்களினாலே செய்யப்பட்ட கூடாரங்கள் உண்டு. பவுல் கூடார தொழில் செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது ஒரு பெரிய பணக்கார தொழில். அந்த நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் கூடாரத்தை நம்பி இருந்தார்கள். அப்போ அதை கட்டுகிறது என்று சொன்னால் அது ஒரு பெரிய காரியம். நான் அந்த சப்ஜெக்டுக்கு போக விரும்பவில்லை. ஆனால் உறுதியை இந்த மாதத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தளர்ந்து போய்கொண்டிருக்கிறதா அவனுடைய கூடாரம், தளர்ந்து போய்கொண்டிருக்கிறதா அவனுடைய சரீரம், தளர்ந்து போய்கொண்டிருக்கிறதா அவனுடைய நம்பிக்கை. கர்த்தரின் வலதுகரம் இந்த மாதத்திலே பராக்கிரமம் செய்யும். என்னோடு கூட அந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள். நீதிமான்களின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இதை நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை என் மேல இறங்குகிறதை நான் உணர்கிறேன். அது உங்கள் மேலேயும் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அக்டோபர் மாதத்துல நம்முடைய பிள்ளைகள் புதிய நம்பிக்கையோடு கூட வசனத்தை தேடி வந்திருக்கிறார்கள். இது வீணாய் போகாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கரம் நீட்டி பராக்கிரமம் செய்யும் போது, ஆண்டவரே, எங்களுடைய கூடாரம் உறுதியாய் இருக்கிறது, மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஆண்டவரே, அங்கே கம்பீர சத்தம் உண்டாயிருக்கிறது. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அதை அனுபவிக்க போகிறோம். தளர்ந்து போகிற சரீரமா இருந்தாலும், நோயினால் வாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற கூடாரமாம் நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரம் இன்றைக்கு புத்துணர்வு பெறுவதாக, அது இழுத்து கட்டப்படுவதாக, அது உறுதியை காண்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தளர்ந்து போன சபைகளாய் இருக்கும் என்று சொன்னால், தளர்ந்து போன கைகளாய் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் தாக்கம் ஏற்படுத்துகிற தூரம் அதிகமாய் காணப்படும்படியாய், ஜனப்பெருக்கம் அதிகமாய் காணப்படும்படியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் பலப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.